ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் 65 பண்ண போகிறேங்க. அதை நான் எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க. ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இதை சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணியிருக்கேன். இந்த சைஸ் கட் பண்ணால் சீக்கிரம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது எல்லா டைப் ஆஃப் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். நல்ல ஸ்டார்டருங்க, இது சூப்பராக இருக்கும். வாங்க, இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், கல்லுப்பு. நல்லா பாயில் பண்ணுது. இப்போ இந்த பாயில் பண்ண தண்ணியில் இந்த காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு நம்ம பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தட் இதில் இருக்கிற இன்செக்டோ அழுக்கோ எது இருந்தாலும் நல்லா செட்டில் ஆகிடும். ஸோ இதை நல்லா தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட். அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் இந்த தண்ணியை நல்லா, இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுப்போம். இப்போ இந்த தண்ணியில் இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது ஏன்னா இதில் இந்த மசாலா தண்ணி எல்லாம் அதில் அந்த காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகும்போதும் இன்னும் டேஸ்ட் கூட கொடுக்கும். ஸோ இதை வடித்து எடுத்துடலாம், டிப் பண்ணி எடுத்துடலாம். ஊறணும்னு இல்லை, ஜஸ்ட் டிப் பண்ணி எடுத்து வச்சுப்போம். அவ்வளோதான். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இது நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இன்னொரு பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன், அதே டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இந்த பேக்கிங் பவுடர் எதுக்குன்னா கொஞ்சம் சாஃப்டாக நல்லா வெந்து வரத்துக்கு போட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க. இதில் உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம மசாலா தண்ணியில் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இது இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா இந்த மாவை பிசைக்கலாம். இப்போ இந்த தண்ணியை விட்டு நம்ம இந்த பேஸ்ட்டில் கரைச்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிப்போம். இந்த மாவு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சு, இந்த பதத்துக்கு. இப்போ இதில் நம்ம காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டு நல்லா கோட் பண்ண விடலாம். இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி. இது இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு பொரியறதுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ இது 1 by 1 போட்டு எடுங்க. மொத்தமாக போடக்கூடாது, போட்டால் ஒட்டிக்கும். ஸோ ஒன்றா நம்ம பொறுமையாக ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான். பார்த்தீங்களா, நல்ல ரெட்டிஷாக நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி செகண்ட் பேட்சும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நான் செய்கிற ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ், சூப்பர் ஈவினிங் ஸ்நாக்குங்க இது. சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா இப்போ பொறுமையாக கிளறி எடுத்துக்கலாம். ரொம்ப கிளறிட்டே இருக்க வேண்டாம். இடையில இடையில மெதுவாக திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதாங்க. காலிஃப்ளவர் சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணியிருக்கேன். முழுசாக போட்டால் வெடிஞ்சிடும். ஸோ அதை ஸ்லிட் பண்ணிங்கன்னா வெடியாமல் இருக்கும். இது ஒரு சின்ன டிப்பு. அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ஃபைனலாக ஒரு பிஞ்சு சில்லி பவுடர், 1 பிஞ்ச் சால்ட்டு. இதுவும் நல்லா உப்பு காரத்தோடு நல்லா இருக்கும். இதை கார்னிஷ் பண்ணிக்கலாம் அப்படியே. ஸோ இந்த கருவேப்பிலை பச்சை மிளகா கூட வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், காலிஃப்ளவர் 65 ரெடிங்க. சூப்பராக இருக்கும். இது உள்ளேயும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது. மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் வெந்திருக்கு. நான் செஞ்ச இந்த ஸ்டைலில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க.
இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.